எனது பெயர் ராமசாமி. இப்போது நேரம் காலம் இதை இஸ்லாமியர்கள் பின்பற்றுறது கிடையாது. ஆனால் இது ரமலான் காலத்தில் அது மாலை நேரமாகவும் இருக்கலாம், காலை நேரமாகவும், இது 2 நேரத்துலையும் பின்பற்றப்படுது. இந்த நேரம் ஆமாம், சிறந்த நேரம். இதை இந்த நேரத்தில் நோன்பு திறக்கணும், இந்த நேரத்தில் நோன்பு முடிக்கணும்னு சொல்லி பின்பற்றப்படுது. ஒரு வருடத்தில் இந்த மாதத்தில் அது பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி வருது. இதில் ரமலான்னா என்ன, பெருநாள்னா என்ன, பக்ரீத்னா என்ன, ஏன் இந்த 2 நாள் வருடத்தில் கொண்டாடப்படுது? இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இல்லை என்று சொல்கிறீர்கள். அது கேட்குற கேள்வி. அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இந்த ரம்லான் மாதம்னு அது நல்ல மாதம்னு சொல்கிறீங்க, ரம்ஜான் நோன்பு பெருநாள்னு சொல்லி நல்ல நாள்னு சொல்கிறீங்க, பக்ரீத் பண்டிகைன்ட்டு நல்ல நாள்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அது ஏன் நல்ல நாள் இல்லைங்கிறீங்களா? இப்போ நல்ல நாள்னு சொல்கிறீங்களா? அது என்ன, இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாரு. அதான் நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை 2 அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் மக்கள். ஒன்று ஒரு நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் அது துளங்கும், இன்னொரு நேரத்தில் எதை செஞ்சாலும் விளங்காது. அப்படிங்கிற ஒரு வகையில் நல்ல நாள் கெட்ட நாள் பிரிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது வெள்ளிக்கிழமை செஞ்சால் நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமை செஞ்சால் நல்லா இருக்காது, அது கிடையாது. 1ஆம் தேதி செஞ்சால் நல்லா இருக்கும், 31ஆம் தேதி செஞ்சால் நல்லா இருக்காது, அது இஸ்லாத்தில் கிடையாது. வளர்ப்பிறையில் செஞ்சால் நல்லா இருக்கும், தேய்ப்பிறையில் செஞ்சால் நல்லா இருக்கா, அது கிடையாது. ராகு காலத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும், வேற ஒரு காலத்தில் செஞ்சால் நல்லா இருக்காது, அது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் எப்போ வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். அந்த நேரம் உங்களுக்கு அது நல்லதாவோ கெட்டதாவோ ஆக்காது. இறைவன் உங்களுக்கு நல்லதுன்னு ஆக்கி இருந்தால் அது நல்லதாக முடிந்துவிடும், கெட்டது என்று ஆகியிருந்தால் கெட்டதாக முடித்துவிடும். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் தான் இஸ்லாம் இல்லைங்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க, அப்போ உள்ளது அப்போயே செஞ்சு விடுங்க. கடை வைக்க போகிறான்னா இந்த மாதம் சரியில்லை, அடுத்த மாதம், ஒரு மாதம் வெட்டியாக சோம்பேறியாக தூங்கிட்டு இருப்பான். செஞ்சதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. குறிப்பிட்ட மாதத்துலாம் கல்யாணம் பண்ணணுமானா மண்டபத்துக்காரன்லாம் தாறுமாறா, மண்டபத்துக்கார கோச்சிக்கிற கூடாது, மண்டபத்துக்கார ஆளுக்கு தாறுமாறா ரேட் அணிஞ்சிருவாங்க, வச்சுருவாங்க. எல்லாருமே முட்டுனா காலமெல்லாம் கல்யாணம் பண்ணின்னா 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்கும். நீ குறிப்பிட்ட மாதத்தை தான் 50 பேர் கல்யாணம் பண்ணின்னு சொன்னால் 40,000 ரூபா வரத்தானே செய்யும். 10 மாதம் ஓட்டுறான்ல, அந்த 10 மாதத்தையும் இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த பரவலாக இருந்தால் மக்களுக்கு நல்லதுங்கிற காரணத்தினால எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் என்ன நேரம் என்னன்னா நீ பார்க்காத, எப்போ நினைக்கிறே செஞ்சிரு, நாள் அடிப்படையில் ஒதுக்கிறாத, இது கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நடைமுறையில் பார்த்தாலும் எந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒரு செகண்டில் 1000 நல்ல காரியம் நடந்தால் 1000 கெட்ட காரியம் நடக்கும். இந்த செகண்டில் 100 பேர் பிறந்தா 100 பேர் செத்துருப்பான். பிறந்தவனுக்கு நல்ல நேரம், செத்தவனுக்கு கெட்ட நேரம் ஒரே நேரம் தான். இந்த ஒரு செகண்டில் தான் 100 குழந்தை பிறந்திருக்கும். பிறந்தவரெல்லாம் நல்ல நேரம் நினைச்சிட்டு இருப்பான், 100 பேர் செத்து இருப்பான், அவன் கெட்ட நேரம்மா. இந்த ஒரு செகண்ட்ல 100 நோயாளி மண்டையை போட்டிருப்பான். இந்த ஒரு செகண்ட்ல 100 பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ இந்த நேரம் தான் குணத்தை கொடுத்த நேரம்னு சொல்லலாம், இந்த நேரம் தான் பணத்தை கொடுத்த நேரம்னு சொல்லலாம். பணத்தை அனுப்பி விட்டுருக்குல்ல அப்படி சொல்லலாமா இல்லையா? இந்த மாதிரி நம்ம உலகத்தில் பார்க்குறோம். இந்த ஒரு செகண்ட்ல 100 பேர் லாபம் அடைஞ்சிருப்பான், 100 பேர் நஷ்டம் அடைஞ்சிருப்பான். அதே நேரத்தில் எனக்கு லாபமா எனக்கு நஷ்டமா. அப்ப நேரத்தில் ஒண்ணு நடக்கலண்டாவதா இல்லையா? ஒரு நேரத்தில் அனைவருக்கும் நல்லது நடந்ததுன்னு ஒரு நேரத்தை காட்ட இயலுமா? அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு நாளை காட்ட இயலுமா? அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு மாசத்தை காட்ட இயலுமா? கிடையாது. எந்த மாசத்தை எடுத்தாலும் பிரசவமும் நடக்கும், சாவும் நடக்கும், லாபமும் நடக்கும், நஷ்டமும் நடக்கும், மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். அப்ப எல்லா நேரத்திலும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப என் நேரத்தை வச்சுக்க நீ தள்ளி போடுற, காரியம் தள்ளி போடுற என்று இஸ்லாம் என்ன செய்யுது? அது கேட்கிறது. இதுதான் கிடையாது. அதே நேரத்தில் இறைவனை வணங்குவதற்கு சில நேரங்கள் ஏற்ற நேரம், இறைவனுக்கு பிடித்த நேரம் அப்படின்னு சொல்வது மூட நம்பிக்கையில் வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, இறைவன் அவனை வணங்குவதற்கு ஒரு நேரத்தை, இந்த நேரத்தில் என்னை வணங்க வேண்டும், இந்த நேரத்தில் என்னை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவனா ஒரு காரணத்துக்கு சொன்னாரையானால் அது நம்முடைய முன்னேற்றத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்வதையோ பாதிக்க போறது இல்லை. அந்த நல்ல நாள் இருக்குதான்னு கேட்டால் இஸ்லாத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நாங்கள் நல்ல நாள்லேயே சிறந்த நல்ல நாளாக கருதுவது குர்ஆன் எங்களுக்கு தரப்பட்டது தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். குர்ஆன்ல அந்த அறிவுபூர்வமான கருத்துக்கள்லாம் இருக்கிறது. அந்த குர்ஆன் ரம்ஜான் மாசத்தில் தான் தரப்பட்டது. ரமலான் மாசத்தில் குர்ஆன் தந்த காரணத்தினால அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் 1 மாத காலம் என்ன செய்கிறோம்?
பகல் நேரங்களில் இந்த குர்ஆன் தந்ததுக்கு நன்றி. அப்படிதான் குர்ஆன்ல இருக்கு. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, எனவே இந்த மாதத்தை அடையும் பொழுது நோன்பு வையுங்கள், இப்படி குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப இந்த குர்ஆன் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்களுக்கு சிறந்த ஒரு பாக்கியம், அந்த குர்ஆன் என்ற பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைத்திருக்கிறது. நோன்பு வைத்து முடித்த பிறகு சந்தோஷமா அடுத்த மாசத்தினுடைய முதல் நாளில் பெருநாள் கொண்டாடுகிறோம். பெருநாள் ரம்ஜான்ல கொண்டாடுறது இல்லை, ரம்ஜான் முடித்து அடுத்த நாள் தான் கொண்டாடுறோம், விளங்குதா? அப்ப இந்த இந்த நோன்பு வைத்ததனுடைய 30 நாள் பட்னியா கிடந்தோம்ல, அன்னைக்கு பகல்ல சாப்பிடுவதற்கு இறைவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். சந்தோஷம். 30 நாள் பட்னியா கிடக்க சொன்னாரு, அவருக்கா பட்னியா கிடந்தோம், இப்ப பகல்ல சாப்பிடுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அது ஒரு மகிழ்ச்சியா நம்ம சாப்பிடுவோம் என்பதற்காக வேண்டி உள்ளதான் ரம்ஜான் பண்டிகை என்பது. பக்ரீத் என்பது என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தூதர் இருந்தார். நபிகள் நாயகம் எப்படி நாங்கள் இறை தூதர் நம்புகிறோமோ, அவங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தூதர் வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் கடைசி தூதர் நாங்கள் நம்புகிறோம். அப்படி வந்த தூதர்களில் ஒருத்தர் இப்ராஹிம் என்பவர் அவர் காலத்தில் மனிதர்களை கடவுளுக்கு பலியிட்டு கொண்டிருந்தார்கள். நரபலி, ஒரு மனுஷனையே கொண்டே கடவுளுக்காக என்ன செய்வாங்க, பலி. இப்போ கூட இருக்கிறது, புதையலுக்காக வேண்டி இன்னும் பல காரியத்துக்காண்டி பெத்த பிள்ளையெல்லாம் கொண்டு என்ன செய்யறான், பலியிடுகிறான். அப்ப கடவுளுக்கு மனுஷனை பலியிடுவது நல்லது இல்லை. இதை புரிய வைப்பதற்காக கடவுள் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமுக்கு உன் பிள்ளைய பலியிடு அப்படிங்கிறாரு. அவர் அழைச்சிக்கிட்டு போய் பலியிடுற நெருங்கும் போது, பிள்ளைய பலியிடாதே, அதுக்கு பேர் ஆட்டை பலியிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை பலியிட சொல்லி என்ன செய்யறாரு, கடவுள் சொல்றாரு. அப்பதான் அந்த மக்களுக்கு புரியுது, நம்ம கிறுக்குத்தனம் பண்ணி ஆட்டை செஞ்சிருக்கலாமே, போய் மனுஷனை பலியிட்டு இருந்தமே. அந்த மக்கள் நினைஞ்சாங்க, பாடம் கத்துக்கிட்டாங்க. அப்ப நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி கடவுளுக்கு பலியிடுறாருன்னா ஒரு ஆட்டை பலியிட்டு போ அப்படிங்கிற இது வரலன்னு சொன்னா, நாங்களும் மனுஷனை பலியிடக்கூடியவர்களாக இந்த தொடர்ச்சியாக வந்திருப்போம். அதிலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு, அதுக்கு இந்த இது உதவுனுச்சு என்ற நன்றி கூறுவதற்காக நாமளும் அந்த நாளில் ஒரு ஆட்டை பலியிட்டு, அந்த உணர்வு பலியிடணுங்கிற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கிறது. நரபலி மனித பலி இஸ்லாத்தில் இல்லை, எந்த காரணத்தை கொண்டு மனுஷனை பலியிடக்கூடாது என்று ஒரு நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தை நாங்கள் என்ன செய்யணும், பலியிட வேண்டும் என்று எங்கள் மார்க்கத்தில் இது பக்ரீத்துங்கிறது. ஹஜ்ஜி பெருநாள் என்றும் சொல்லுவாங்க, பக்ரீத் என்றும் சொல்வார்கள். இந்த நல்ல நாள் என்பதற்கும் நம்ம நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்கிற அந்த நல்ல நாளுக்கும் வேறுபாடு இருக்குது. அதுதான் இல்லைங்கிறோம் இஸ்லாத்தில். இது மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாள்கள் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் 20 டோக்கன் கொடுக்கப்பட்டு அனைத்துக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அசௌகரியங்கள், எங்களுடைய பேச்சு உங்களை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருத்தல் இப்படி ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்கள் இறைவனுக்காக அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக.